வணக்கம் நேயர்களே. அண்ணாவின் எழுத்தில் கே.ஆர். ராமசாமி நடித்த நாடகம்தான் ஓர் இரவு. அது தமிழகத்தில் செக்கை போட்டு கொண்டிருந்ததாம். அந்த நாடகத்தை ஏவி மெய்யப்ப செட்டியார் இயக்கினால் நல்லா இருக்கும்னு எஸ்பி முத்துராமன் தந்தை சுப்பையா நினைத்தாராம். அந்த கருத்தை ஏவி மெய்யப்ப செட்டியாரிடம் தெரிவித்தார்களாம். அந்த படம் பார்த்தவுடன் ஏவி மெய்யப்ப செட்டியாருக்கும் பிடித்து விட்டதாம். அதனால் அந்த கதையை படமாக்கலாம் என முடிவெடுத்தாராம். அந்த கதையை படமாக்குவது பற்றி பேசுவதற்காக ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வந்த அண்ணா அந்த கதைக்கு கேட்ட தொகை வெறும் 10,000 ரூபாய் தானாம். அந்த படத்துக்கு வசனம் எழுதும் பொறுப்பையும் அண்ணாவே ஏற்றுக்கொண்டாராம். இரவு 10 மணி அளவில் உட்கார்ந்த அவர் எந்த ஒரு அடித்தலும் திருத்தலும் இல்லாமல் 300 பக்கங்களுக்கு மிக நேர்த்தியாக எழுதி அந்த கதையை மறுநாள் காலையில் அந்த நிறுவனத்தின் இயக்குநராக பொறுப்பேற்றிருந்த ப. நீலகண்டனிடம் கொடுத்து விட்டாராம். இந்த கதையில் ஏதாவது மாற்றம் வேண்டியது இருந்தால் நீயே மாற்றிக்கொள், இந்த படத்தை நீயே இயக்கலாம் என அண்ணா சொல்லிவிட்டாராம். அப்படி சொன்னதும் ஏவி மெய்யப்ப செட்டியாரும் ப. நீலகண்டனையே அந்த படத்தின் இயக்குநராக ஆக்கினாராம். அந்த கதையில் என்ன வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம்னு அண்ணா அனுமதி கொடுத்தது தான் மிகவும் தவறாக போய்விட்டதாம். ஏன்னா ப. நீலகண்டன் கதையில் ஒரு சில மாற்றங்களை கொடுக்க நாடகத்தின் போது கிடைத்த வரவேற்பு திரைப்படமானதும் கிடைக்காமல் போனதாம். 1951 அண்ணா கதை எழுத ப. நீலகண்டன் இயக்கிய படம் ஓர் இரவு. ஆர். சுந்தரம் இசையமைத்துள்ளார். நாடகமாக இருக்கும்போது இந்த கதை செக்கை போட்டதாம். அதே நேரம் படமானதும் வந்த சிறு தவறால் பிளப்பானதாம். இதை ஏவிஎம் எப்படி கவனிக்காமல் விட்டார்கள் என்பதே கேள்விக்குறியாக உள்ளதாம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.